21 மே. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானி நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு நீதிமொழிகள் 3:7 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம நிறைய படிச்சிருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஏசப்பாக்கு முன்னாடி நம்ம ஞானம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நிறைய நேரங்களில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ஞானி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஏசப்பாக்கு பயப்படுறது தான் உண்மையான ஞானம். நம்ம இனிமேல் ஏசப்பாக்கு பயந்து தீமையை விட்டு நம்ம நன்மை மட்டும் செய்வோம். அதான் ஏசப்பா நம்மக்கிட்ட இன்றைக்கி விரும்புகிறாங்க. நம்ம தீமை செஞ்சோன்னா அது ஏசப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம நன்மை செய்வோம். நம்ம நிறைய நேரத்தில் அறிவாளி, நான் ரொம்ப ஞானி அப்படின்னு சொல்லியிருந்தா ஏசப்பாக்கு அது பிடிக்காது. நம்ம அப்படி பண்ணவும் கூடாது. ஏசப்பாக்கு பயப்படுங்க, அதான் உண்மையான ஞானம். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் இது வரைக்கும் எங்களை ஞானின்னு எண்ணியிருந்தா அப்பா, நாங்கள் இனிமேல் அப்படி எண்ணக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு பயப்படணும், அதான் உண்மையான ஞானம். நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை மட்டும் செய்யணும். உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கூடவே இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெல்ஷி, ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே.